ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோவில் நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே ரொம்ப சுவையான ஒரு மோர் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது பண்ணுறதுக்கு இந்த ஜக்கில் நான் 1 கப் அளவுக்கு நல்லா கெட்டியான தயிர் எடுத்துக்கிறேன். இந்த தயிர் ரொம்ப புளிப்பில்லை, ஓரளவுக்கு சாதாரண புளிப்புள்ள தயிர் தான் எடுத்திருக்கேன். இப்போ இதை ஃபஸ்ட்டு நல்லா இந்த கட்டி இல்லாமல் இந்த மாதிரி விஸ்கை வச்சு பீட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி ஸ்மூத்தாக வந்ததுக்கப்புறமா இதில் 1லேருந்து 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். நம்ம சேர்க்குற தண்ணியோட அளவு தயிர் எந்த அளவுக்கு திக்காக இருக்குன்றதை பொறுத்து அளவு கம்மியாகவோ கூடவோ சேர்த்துக்கலாம். நான் கிட்டத்தட்ட 1.5 கப் தண்ணி சேர்க்குறேன். இப்போ இது கூட இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதை சேர்த்து நல்லா கலந்துடலாம். இப்போ நம்ம மஞ்சள் தூள் சேர்த்ததே தெரியாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் குழம்பு நம்ம கொதிக்க வைக்கும்போது நல்ல ஒரு சூப்பரான ஒரு லைட் எல்லோ கலர் வந்துடும். அதனால இந்த அளவுக்கு போதும். அடுத்து இந்த குழம்புல சேர்க்குறதுக்காக இந்த மிக்ஸி ஜாரில் ஒரு தேங்காய் விழுது ரெடி பண்ண போகிறோம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சின்னதாக துண்டாக வெட்டியிருக்க தேங்காய், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 3 பச்சை மிளகாய். இப்போ இது எல்லாத்தையும் தண்ணி சேர்த்து லேஸ் கொரப்பாக அரைச்சிக்கலாம். இப்போ இந்த அரைச்சதை நம்ம தயிரில் தண்ணி சேர்த்து கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அது கூட சேர்த்துட்டு இந்த மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 கப் மட்டும் தண்ணி சேர்த்து அதையும் அலசி இதில் சேர்த்துடலாம். இப்போ நல்லா கலந்து வச்சிடலாம். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்குது. உங்களுக்கு இதை விட திக்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தண்ணியோட அளவை இன்னுமே குறைச்சிக்கோங்க. இப்போ குழம்புக்கு தாளிச்சிடலாம். நான் இந்த பேனில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் சூடான உடனே ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு 2 காஞ்ச மிளகாயை முழுசாகவே சேர்க்குறேன், கிள்ளி சேர்க்கலை. கலர் மாறாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் முழுசாக சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சமாக கறிவேப்பிலை, ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். இது கூட நம்ம கலந்து வச்சுருக்க அந்த தயிர் கலவையை சேர்க்கணும். ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சுட்டு மெதுவாக சேர்த்துக்கோங்க. இது ஃபுல்லாக சேர்த்து முடித்ததும் ஸ்டவ்வை மறுபடியும் மிதமான தீயில் ஏற்றி வச்சுட்டு நல்லா கிளறிட்டே இருக்கணும். இப்போ இது 2 நிமிஷத்துக்கு மேலே நம்ம கொதிக்க வைக்க தேவையில்லை. லேசாக ஓரங்கள்லாம் நுரக்கட்டி வரும், அந்தளவுக்கு வந்துட்டாலே போதும். இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு கொதிக்க ஆரம்பிக்க கலர் நம்ம சேர்த்த மஞ்சள் தூளோட கலர் நல்லா வெளியில் தெரிய ஆரம்பிக்குது. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓரங்கள்லாம் பார்த்திங்கன்னா லேசாக கொதிக்க ஆரம்பிக்குது, ஒரு மாதிரி நுரைச்சி வருது இல்லையா. இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலையை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். ரொம்ப சுவையான ரொம்பவே சிம்பிளான ஈஸி மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.